ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? 7 மணி ஆயிடுச்சுல்ல. ஏற்கனவே நீங்க எழுந்து தேவனுடனான ஐக்கியத்தில் இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒருவேளை இன்னும் நீங்க படுக்கையில இருந்தீங்கன்னா உங்களை தட்டி எழுப்புறதுக்கு எல்லோருக்கும் ஏற்ற விதத்தில் இருக்கணும்னு தான் இந்த 7 மணியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் வெளிநாடுகளிலே இருந்தால் சிலருக்கு இது கூட கன்வீனியன்ட்டாக தான் இருக்கும். அதாவது ஈவினிங் 7 o'clock. சில பேருக்கு 5 மணி 6 மணி இப்படி வித்தியாசமான டைமிங் இருக்குல்ல வெவ்வேறு நாடுகளாக இருக்கும்போது. பட் எப்படி இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை எல்லோரையும் சென்றடைய வேண்டும் என்ற ஆசையில் எல்லோருக்கும் ஏற்ற விதமான நேரம் என்று ஒன்று இல்லை என்பதனால எந்த நேரத்திலும் கேட்கறதுக்கு ஏதுவாக இந்த சோசியல் மீடியாவில் தேவன் இந்த வாய்ப்பை அருளியிருக்கிறார். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வப்பொழுது உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஒரு போஸ்டையும் கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேவனுடைய செய்தி, பாடல்கள், வாக்குத்தத்தங்கள், இப்படி அநேக விதமான அநேக காரியங்களோடு கூடிய எல்லாவற்றையுமே நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட முடியும். வாருங்கள், ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, மீண்டும் இந்த காலையில் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எப்படி இருக்கீங்க? புது வருஷம் வந்துருச்சு இல்லையா? புது வருஷத்துல அநேகருடைய சந்தோஷம் அதுக்குள்ளாகவே காணாம போயிடுச்சு. எஸ், கொஞ்சம் பேர் ஆமாங்கிறாங்க, கொஞ்சம் பேர் இல்லைங்க, நாங்க நல்ல பலமா இருக்கிறோம், நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் அப்படியே ஸ்டிக் ஆன் ஆகி போயிட்டே இருக்கிறோம் அப்படின்றீங்களா? நல்லது. பாருங்க, பண்டிகை வந்துட்டா எல்லாரும் சந்திச்சுக்கிறோம். ஒரே பரபரப்பா இருக்கும். நம்ம வீட்டுக்கு விருந்தினர்கள் வருவாங்க, அல்லது நாம வேறவங்க வீட்டுக்கு போவோம். ஆலயங்களில் கூட எல்லாருமே நல்ல நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்திக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா, பெரியவங்க சின்னவங்க தேவனுடைய ஆலயத்தில் பாடல்கள், சாப்பாடுன்னு எவ்வளவு சந்தோஷமா அனுபவிச்சேன்ல. ஆனா எல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. கிறிஸ்மஸ் முடிஞ்சு போச்சு, நியூ இயர் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் ஒர்க் லோடு ஆரம்பிச்சாச்சு. அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க போய் சேர்ந்துட்டாங்க. கையில இருந்த காசு கூட தீர்ந்து போச்சு. மறுபடியும் முதல்ல வந்து நிக்கிற மாதிரி இருக்காங்க. சில பேருடைய சூழ்நிலை அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் நம்ம கூட இருக்கும்போது ரொம்ப அப்படியே சிரிக்கிறது, தைரியத்தோடு இருக்கிறதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நீ தனிமையாக இருக்கிறப்போ உன்னுடைய யோசனைகள் எப்படி இருக்கு? என்னது, இப்ப நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன், ஒருத்தி மட்டும்தான் இருக்கேன், என்னன்னு கேட்க கூட ஒருத்தரும் இல்லையே, போனவங்க ஒரு போன் கூட போனலையே, மறந்து போன மாதிரி ஆயிடுச்சு என்கிற ஒரு லோன்லினஸ், அதாவது ஒரு தனிமையில இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அநேகர் இருப்பதை நாம பார்க்கிறோம். ஒரு பீக்குக்கு போன சந்தோஷம் சடன்னா அப்படியே ஜீரோவுக்கு போறது, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற நிலை வரும்போது ஒரு மாதிரி உற்சாகம் இழந்து, ஒரு மாதிரி அந்த தனிமை, அந்த லோன்லினஸ், சோர்வு, ஒண்ணுமே புரியாத ஒரு சூழல் உருவாயிடுது இல்லையா? உங்களை யாராவது அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கீங்களா? இது சாதாரணமானது தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்மை அரவணைக்கிற ஆண்டவர் இருக்கிறார், நம்மை கைவிடாத தேவன் இருக்கிறார். இந்த உலகத்திலே பந்துக்களும் உறவினர்களும் நண்பர்களும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருப்பாங்க. அவர்களோடு சேர்ந்து அனுபவிக்கிற சந்தோஷம் தற்காலிகமானதுதான். இடைவிடாத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவரிடத்தில் தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற நாள் தான் இது போன்ற தனிமைக்கு, லோன்லினஸுக்கு நாம ஆளாகாம இருப்போம். உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்ற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நான் உன்மீது நோக்கமாயிருந்து உனக்கு ஆலோசனை சொல்வேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் சில நேரங்கள்ல ஏற்படுற ஒரு விபரீதமான சூழல் என்னன்னா, எல்லாரும் சேர்ந்திருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நாட்கள்ல, அதாவது பண்டிகை நாட்கள்ல எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம்தான் நான் வந்தப்ப நீ என்ன சரியா கண்டுக்கவே இல்லை அப்படின்னோ, அல்லது மதிக்கவே இல்லை அப்படின்னோ, அல்லது எல்லாரும் முன்னாலேயும் நீ கேவலமா நடத்திட்ட அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன காரணத்தை வச்சுக்கிட்டு கோவிச்சுக்கிறவங்களா கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. பண்டிகை நேரத்துல எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருந்தோங்கிறத விட இந்த வேதனை நம்ம ஒரு மாதிரி ஆக்கிடும். என்னை பத்தி எல்லார்கிட்டையும் இப்படி சொல்லிட்டாங்களாம், என்னை விமர்சிச்சிருக்காங்களாம்,
மேலதான் எல்லா குற்றமும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சேரும்போது இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. குரூப்பிசம் மாதிரி அங்க தயாராயிடும். பிறருக்குள்ள இருக்கிற நல்லதை பார்க்காம கெட்டதை மட்டும்தான் பார்ப்பாங்க. பலத்தை பார்க்காம பலவீனத்தை மட்டும் பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற நல்லவைகளை பாராட்டாட்டால் அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ சில குறைபாடுகளை பெருசா புதாகரமாக்கி பார்த்து சோஷியல் மீடியால கூட வைரலாக்குறவங்க இந்த நாட்கள்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அது எனக்கு ரொம்ப வேதனை உண்டாக்குறதா இருக்கும். ஒன்ன மாத்திரம் நம்ம நினைவுல வச்சுக்கணுங்க. எந்த சூழ்நிலையில இருந்தும் நம்மளால தப்பிக்க முடியாது. ஆனா நாம இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சகாயத்தை நாம் நாடுவோம் என்றால் எந்த அபாயமும் வராதபடி, எந்த நிந்தையும் வராதபடி, எந்த வலியும் உண்டாகாதபடி. எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வசனம் இருக்குங்க. என்னுடைய கரங்களுக்குள் உன்னை அரவணைத்து வாயின் கடும் சொற்களால் உண்டாகும் அந்த வலியிலிருந்து உன்னை நான் காத்துக்கொள்வேன் என்பது போல. ஆமாங்க, சில பேர் வாய் வார்த்தையாலேயே குத்திருவாங்க, ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. தாவீது வாழ்க்கையில பார்த்தோம்னா நிறைய நேரங்கள்ல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் பார்க்க முடியும். நம்ம நினைக்கிறோம் ஒரு பெரிய மகாராஜா, பெரிதாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று. ஆனால் நாம் கவனமாக அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற போது மனைவியாலேயே சில நேரங்களில் ஏளனம் பண்ணப்பட்டான். சொந்த மாமனாரே விரோதியாகி போனார். தனக்கு பிறந்த தன்னுடைய பிள்ளையே தன்னை எதிர்த்து அவமானப்படுத்தினான். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா பார்க்கலாம். சங்கீதம் 55:6. எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன். பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்ளுவேன் என்றேன். எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள்ல இருந்து, இந்த அவமானங்கள்ல இருந்து, இந்த பாடுகள்ல இருந்து, இந்த பயங்கர சூழ்நிலையிலிருந்து எங்கேயாவது பறந்து போய் இளைப்பாறுதலாயிருந்திருப்பேன். எங்கெங்க பறந்து போக முடியும்? அதனாலதான் ஆண்டவர் சிறகுகளை தரல. சிறகுகள் மாத்திரம் நமக்கு இருந்த ஒரு மனுஷரையாவது நம்ம கண்டுக்குவோமா? ஆண்டவர் நம்மை சூழ்நிலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர சூழ்நிலைகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளை போராடி ஜெயிக்கணும். அது உங்களால முடியலன்னா ஆண்டவர் உங்கள் பட்சமாய் போராடுகிற விதத்தில் அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். அந்நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களோடு போராட முடியவில்லை. பார்த்தாலும் பின்னிட்டு ஓடுறது, சொர்ந்து போறது. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் சும்மா நின்று வேடிக்கை பாருங்கள், யுத்தம் கர்த்தருடையது. உங்கள் பட்சமாக நான் நின்று யுத்தம் பண்ணுகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அந்த தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது, என் பட்சமாய் ஒருவருமில்லையே, நான் தனியாகிவிட்டேன் என்று நினைக்கிற போது, என் விரோதிகள் என்னை விட பலத்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று தோன்றும் போது, பேர்பட்ட சூழ்நிலைகள் என்னால் தாங்கவே முடியாது என்று சோர்ந்து போகிற போது, சிறகுகள் இருந்தா அப்படியே எங்கேயாவது பறக்கலான்னு நினைக்கிறது இல்லைங்க. ஆண்டவருடைய பாதத்தின் அண்டையில் சேர வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதாங்க, ஆண்டவருடைய பாதப்படிக்கு போறதுக்கு தான் எனக்கு சிறகுகள் வேணும்னு சொல்றீங்களா என்ன? அது அவசியமே இல்லைங்க. நீ எங்க இருக்கிறாயோ அங்க முழங்கால் படியிட்டால் உன் விண்ணப்பத்துக்கு செவிசாய்க்கும் தேவன், உன் நிலைமையை உணர்ந்து கொள்ளுகிற தேவன், உனக்கு ஜெயத்தை தர விரும்புகிற நம் தேவன் உன் பட்சம் நின்று போராடி உன்னை ஆதரிப்பார். எங்கேயாவது ஓடி போயிடலாம். நிறைய பேர் அநேக சிரமங்கள் இருந்து தப்பிக்க விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு தடவை ஆகார் அப்படித்தான் ஓடி போயிட்டா. சாராய் தன்னை வேதனைப்படுத்தினதுனால ஓடி போயிட்டா. கர்ப்பவதியா இருக்கும் போதே என்னுடைய தூதன் அங்க வழியிலே காணப்பட்டு, எங்கே செல்லுகிறாய்? சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய்? நீ எங்கிருந்து வருகிறாய்? எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? அங்கேதோ சிரமம் வந்ததுன்னு சொல்லி வெளியே வந்துட்ட. இங்கே வந்து தனிமையில் இந்த வனாந்திரத்தில், இந்த இடத்துல இங்க எவ்வளவு சிரமங்கள் இருக்கு உனக்கு தெரியுமா?
உனக்கு துணையா யார் இருக்காங்க? அது விசுவாசத்தின் வீடு. அங்கிருந்து நீ ஓடி வந்து திக்கற்ற நிலையில எங்கேயோ போய் நிம்மதியா இருக்கலாம் என்று நினைக்கிறாயா? அது முடியாது. போ, திரும்பி போ. திரும்பி போய் கீழ்ப்படி. நீ திரும்பி போய் உன்னுடைய மனதை நீ திடப்படுத்திக்கொள். ஆமாங்க, நம்முடைய உள்ளம் அநேக நேரங்கள்ல நம்மள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். பேச்ச கேட்டா கேளு, இல்லைன்னா போடா அப்படின்னு சில தந்தைகள் சொல்றாங்கல்ல. சொல்றபடி கேட்கறதா இருந்தா வீட்டில் இரு, இல்லைன்னா இஷ்டம்னா எங்கேயாவது போயிடு. சரிப்பா, நீங்க சொல்றத கேட்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க? சரி போறேன், டேடியே போன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி போறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? போய் ஆனா என்ன ஆகுறாங்க? அடித்து போன குமாரன் அப்படித்தான் போனான். போய் என்ன ஆனா? கெட்டு போயிட்டான்ல. கவனிங்க, எங்க தப்பிச்சு ஓட முடியும்? சாத்தான் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கான். எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் தான், எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் தான். பாதுகாப்பான இடம் ஆண்டவருடைய பாதம் மட்டும்தான். உன்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், தாங்கவே முடியாத சூழல் வந்தாலும், எங்கேயாவது ஓடி போய் ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும், இயேசுவின் பாதப்படியில என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றிக்கொள்ளுவேன். ஆண்டவரே, என்னுடைய நிலைமையை பாருங்க, என் தனிமையை பாருங்க, என்னுடைய நிந்தைகளை பாருங்க, அவமானங்களை பாருங்க. எனக்கான நிந்தையை தாங்குகிற ஆண்டவரே, அவமானங்களை சகிக்கிற ஆண்டவரே, என் சிட்சையை தப்புவிக்கிற ஆண்டவரே, என்னை புரிந்து கொள்ளுகிற தேவனே, எனக்கு உதவுங்க ஆண்டவரே என்று மன்றாடுகிற நாளில நீ கண்ணீரோடு கூட வேதனையோடு கூட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற போது, ஆண்டவர் தரும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற போது, ஆறுதலோடு கூட மகிழ்ச்சியோடு கூட எழ முடியும். அந்நாளுக்கு பிள்ளைகள் இல்ல, எல்லாரும் அவளை நிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். பெண்ணினாளோ கிண்டல் பண்ணி கொண்டே இருப்பாள், எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாள். ஆனால் ஒரு தடவை தேவ சந்நிதிக்கு சென்று அந்த அழுகையை தேவ சந்நிதியில் அழுதாள். தண்ணீரை போல தன் இருதயத்தை திறந்து ஊற்றிவிட்டாள். தன் பாரங்களை எல்லாம், தன் தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே கொட்டி விட்டாள். தேவன் தம் ஊழியக்காரன் மூலமாக பதில் கொடுத்தார். மறுவரிடமே உன் மடியிலே ஒரு பிள்ளையாண்டான் இருப்பான். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நாளிலிருந்து அவள் துக்க முகமாயிருக்கவில்லை. சாப்பாடு எதுவும் இல்லாமல் பசியோடு உபவாசம் இருந்த அந்த ஸ்திரீ ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்ட வேளையில அவரிடத்திலே விசுவாசத்தை வைத்த போது, இன்னொரு பிள்ளை பிறக்கணும்னா 9 மாசம் பிடிக்கும்ல அட்லீஸ்ட். ஆனாலும் கூட வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்த அன்று முதற்கொண்டு துக்க முகத்தோடு அவள் இருக்கவே இல்லைங்க. போஜனம் செய்து மகிழ்ச்சியோடு இருந்தாள். தேவன் கற்ப பலனை தந்தபோது சொன்னபடியே வந்து அந்த பிள்ளையை தேவனிடத்தில் அர்ப்பணித்து விட்டாள். அதைத் தொடர்ந்து 5 பிள்ளைகளை தேவன் அருளி செய்தார். இன்னைக்கு எதுக்காக நம்ம பாரங்களை நாமளே சுமந்துகிட்டு இருக்கிறோம்? நம்முடைய பாரங்களுக்கு காரணம் யாருன்னு தேடி பிடிச்சு அவங்கள தூஷிச்சு நாமையே குற்றத்துக்கு ஆளானோம். இருக்கிறவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுட்டு, அல்லது கூட இருக்கிறவங்க எல்லாரையும் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு தனிமைக்கு ஆளாகி ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கிற? ஆண்டவரோடு கூட நீ சமாதானம் இருந்தா இவங்க எல்லாரும் கூட உன்னோட சமாதானமா இருப்பாங்க. உனக்கு ஒரு மரியாதை இருக்கும். தூக்கி வீசின விதை தான் முளைச்சதுங்கிற மாதிரி. என்னங்க, இது எங்க விளைய போகுது அப்படின்னு எல்லாம் கேலி பண்ணிட்டு போட்டாங்களாம். ஆனா மறுபடியும் வந்து பார்த்தப்போ பயங்கரமா காய்ச்சிருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாங்க. நீ எதுக்கும் உதவ மாட்டேன்னு சொல்றவங்களே, அப்பா இந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறாரா, உனக்கு பிள்ளையே பிறக்காது என்று வைத்தியர்கள் சொன்னாலும், எப்படி இது உனக்கு நடந்தது, இவ்வளவு அழகான குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்கிற போது உன் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியை அவர் அருளி செய்வார் அல்லவா? எனவே நம்புங்க ஆண்டவரை. உங்களுடைய கலக்கம், கவலை, வேதனை அதுக்குள்ளாகவே இந்த புது வருஷத்துல அவைகளால நாம பற்றிக் கொள்ளப்படாதபடிக்கு நாம் ஆண்டவரை பற்றிக்கொண்டு, ஆண்டவரே எல்லா போராட்டங்களிலும் எனக்கு ஜெயத்தை அருளிச்சேங்க, யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு நீர் இருக்கிறீர் போதும் என்ற விசுவாசத்தோடு தொடர வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, அவ்வப்போது ஆண்டவரே எங்களுக்கு யாருமே இல்லை என்கிற யோசனை, என்னிடம் யாரும் அன்பாக இல்லையே என்ற கலக்கம், என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற வேதனை எங்களை சோர்வுற பண்ணுகிற வேளையில எனக்கு ஏசப்பா இருக்கிறார் என்ற தைரியம்
தம்முயிரையே தந்த எனக்காக தந்த என் ஆண்டவர் இருக்கிறார் என்ற விசுவாசம் எல்லா விஷயங்களிலும் என்னைப் போலவே சோதிக்கப்பட்ட போதும் கூட ஜெயம் பெற்றவராயிருக்கிற இயேசு எனக்கு ஜெயத்தை தருவார் என்கிற தைரியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இந்த தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்கள் பட்சமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா. பாண்டிச்சேரி மற்றும் பாண்டிச்சேரியின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஜெபத்தோடு கூட பாண்டிச்சேரியிலே ஒன் டே கெட் டுகெதர் ஆண்டவருக்கு சித்தமானால் ஜனவரி 26 அன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும், மீண்டும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸாக பாண்டிச்சேரியில் இருக்கின்ற தெலுங்கு பேசுவோருக்காக, தமிழ் பேசுவோருக்காக, எல்லா மொழி பேசுவோருக்காகவும் இந்த பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்திருக்கிறோம். முதல் முறையாக பாண்டிச்சேரிக்கு வருகிறோம் உங்களை பார்க்க வேண்டும் என்று. வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எல்லோருக்கும் தெரிவியுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஜனவரி 26 முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். பத்மினி மஹால், பாலாஜி தியேட்டர் எதிர்ப்புறம், இளங்கோ நகர், காமராஜர் சாலை, பாண்டிச்சேரி. இது குறித்த மேலதிக தகவல்கள் தேவைப்பட்டால் திரையில் காண்பிக்கப்படும் எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் அல்லது 8939393939 என்ற எண்ணிற்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்ரஸுக்கான லிங்க் அனுப்பி வைக்கப்படும். மறவாமல் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் இதை தெரிவியுங்கள். தேவன் தம்முடைய மகத்தான காரியங்களை செய்யும்படி அநேகருக்காக ஜெபிக்கிறதற்கும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறதற்கும் முகமுகமாய் உங்களை பார்த்து உங்கள் தேவைகளுக்காக தேவ சந்நிதியிலே விண்ணப்பம் செய்கிறதற்கும் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு வருகிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.